பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் இன் பிஸ்னஸ். ஓகே, இது கொஞ்சம் கூட இம்பார்ட்டண்டான விஷயம், நெட்வொர்க்கிங். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விரும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெட்வொர்க்கிங்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் யாருமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு கடை தான், யாருமே தெரியாது, அதுக்கு ஏ டு இசட் எந்த விதமான உங்களுக்கு நாலேஜும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பை பார்த்தோ அல்லது ஆன்லைனில் பார்த்தோ ஏதாவது ஸ்கில்லை வளர்த்துருக்கீங்க, ஓரளவு அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஷாப்பு தான் போட போகிறீங்க, சின்ன ஒரு ஷாப் பிஸ்னஸ். பட் நீங்கள் அதை போடும்போது கிட்ட உங்கள் ரைவல்ஸ் எழும்ப ஆரம்பிப்பாங்க, சரியா? அண்ட் உங்கள் பிஸ்னஸ் கீழே போனால் தான் அவங்க பிஸ்னஸ் வளர ஆரம்பிக்கும், சரியா? இந்த மாதிரிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு சப்ளை எங்கேருந்து எடுக்கணும்னு எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. ஏன்னா எந்த பர்சன்ஸையும் உங்களுக்கு தெரியாது. எப்படி மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணுறதுன்னு மார்க்கெட்டிங் பண்ண நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் எந்த மாதிரிப்பட்ட ஆட்களை காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஈஸியாக மார்க்கெட்டிங் லெவலில் ப்ரொசீட் பண்ணி கொண்டு போக முடியும்னு உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. இதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா நெட்வொர்க்கிங். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச உடனேயே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஒவ்வொரு ஆளை மீட் பண்ணும்போதும் அவங்க மூலமாட்டு புதிய புதிய கான்டாக்ட்ஸை உங்கள் பக்கம் இழுக்க பாருங்கள். ஏற்கனவே கடை போட்டிருக்க ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களையும் உங்கள் பக்கம் வச்சுருக்க பாருங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு ரைவலாக இல்லாமல் ஓரளவு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுற மாதிரிப்பட்ட விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். பிறகு புரியுதா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஹோல்சேலர்ஸை நீங்கள் முதல்ல போய் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஒரு ஹோல்சேலர் கண்டுபிடிக்கிறீங்க, இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுருங்க. அவங்கள்ட்ட இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்டதை யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வித்தியாசமான கொஸ்டின்ஸை கேட்டு அவங்களையும் நெட்வொர்க்கிங் வேறையும் நிறைய ஆட்களை உங்கள் நெட்வொர்க்கிங்கில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நெட்வொர்க்கிங் உள்ள. நீங்கள் ஒவ்வொரு ஆட்களை மீட் பண்ணும்போதும் அவங்கக்கிட்ட ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களால் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியும். பிஸ்னஸை கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதோ அல்லது ஏதாவது விஷயங்கள் தேவைப்படும் போதோ எந்த ஆளை கூப்பிடலான்னு உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா ஆளையுமே உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? இதான் இந்த நெட்வொர்க்கிங் நீங்கள் கிரியேட் பண்ணுறது. எப்படி கிரியேட் பண்ணலான்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஆடிட்டர், சரியா? நீங்கள் ஜிஎஸ்டி கிரியேட் பண்ணுறீங்க, உங்கள் ஆடிட்டர் அவருக்கு காண்டாக்ட் எடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்டில் இருக்கிறது, அதுவும் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் தான். ஏன்னா அவங்க மூலமாக உங்களால் ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டுனா அவங்களும் கூப்பிடுவாங்க, நீங்கள் தேவைப்பட்டுனா அவங்கள்ட்டையும் சொல்லி வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காண்டாக்ட் ஆனதில் நீங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிற நேரம் ஒவ்வொரு காண்டாக்டுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான நெட்வொர்க்கிங். ஆனால் எதையுமே தவற விட்றாது. ஏன்னா நீங்கள் ஸ்லிப் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விட்டு வச்சா கூட அந்த ஆளை அந்த டைமில் உங்களுக்கு சரியாகாது அப்படின்னு தோணுனா கூட நெட்வொர்க்கிங் செட் பண்ணி வைக்கிறது ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா பிற்காலத்தில் யூஸ் ஆகும். புரியுதா? சரி, இந்த